விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. மத்திய அரசு கூட்டணிக்குள்ள கொண்டு வரதற்கான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. தணிக்கை சான்றிதழ் கூட விஜயோடைய படத்திற்கு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி சார் பாக்குறீங்க? சென்சார் போர்டுல இருக்கிறவங்க ஒரு சில அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா அது ரிவ்யூ போறதுக்கு ரிவ்யூக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன மாதிரி ராணுவ தடங்கள் வச்சிருக்கோங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிள் எல்லாம் அதில் காமிச்சிருக்காங்கிறது அவங்களோட தரப்பு இதா இருக்கு. அதாவது வெளியாகக்கூடிய இந்த நெருக்கடியில சொல்றாங்கன்னு கேக்குறாங்க சார். அதாவது திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படத்தோட போட்டி போடுறது யாரோட படம்? திமுகவை சார்ந்தவர்கள் எடுத்த படம் தான் திமுக காரங்க இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை செட் பண்றது கை கலையாகும். புரியுதுங்களா? ஆனால் இந்த படத்தை முடக்க வேண்டும், இதோட இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவில் இருந்து வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. மத்திய அரசு கூட்டணிக்குள்ள கொண்டு வரதற்கான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. தணிக்கை சான்றிதழ் கூட விஜயோடைய படத்திற்கு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா தணிக்கை அந்த குழுவில் இருக்கிறவங்க சென்சார் போர்டில் இருக்கிறவங்க ஒரு சில அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா அது ரிவ்யூ போறதுக்கு ரிவ்யூக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க முக்கியமா சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு சில பாதுகாப்பான இதுக்கு இதெல்லாம் ஆயுதங்கள் இதெல்லாம் அந்த சிம்பிளை அவங்க இது பண்ணியிருக்காங்க, அதை நீக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இந்திய இதுக்கு இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு எதிராக இருக்கும். ஏன்னா நம்ம என்னென்ன மாதிரி ராணுவ தடங்கள் வச்சிருக்கோங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிள் எல்லாம் அதில் காமிச்சிருக்காங்கிறது அவங்களோட தரப்பு இதா இருக்கு. புரியுதுங்களா? அதனால இதுல அரசியல் உள்நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? காங்கிரஸ் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே விஜய்க்கு, அதாவது தனி மனிதன் திரையுலகில இருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரியான நெருக்கடி அரசியல் ரீதியா கொடுக்க கூடாது, அரசியல் வேற திரையுலகம் வேற அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்களே சார். ஏங்க இது இந்த விஷயத்தோட தரப்பினர் யாரு? விஜய் இதை பத்தி சொன்னாரா? இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எங்களை தடுக்குதுன்னு சொன்னாரா? இல்ல தயாரிப்பாளர் சொன்னாரா? அந்த இயக்குனர் சொன்னாரா? இவங்களுக்கே வலிக்குது, காங்கிரஸுக்கே வலிக்குது. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்றாங்க. இதுல தொழில் கூட அரசியல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? இது அப்படிதான் காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்குள்ளே 1000 கோஷ்டிகள் என்ன, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இது பண்றாங்க. அவங்க கட்சி வேலையை பார்க்க சொல்லுங்க. தாவே கேட்கறாங்க, அவங்க கட்சி வேலையை பார்த்துக்கோங்க. விஜய் அவர் படத்தை அவர் பார்த்துக்குவாருங்கிறதா உண்மை. ஏன்னா இவர் மாணிக்கம் தாக்கூர் ஒண்ணு சொல்றாரு, ஜோதிமணி ஒண்ணு சொல்றாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு சொல்றாங்க. அவங்களே 1000 குழப்பத்துல இருக்கிறாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டாங்க. என்ன புரியுதா? இது இதுல எந்த அரசியலும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து ஏதாவது வந்ததா? இதுல அரசியல் அழுத்தம் இருக்குன்னு ஏதாவது வந்ததா? கிடையாது தானே. அவங்க நீதிமன்றத்துக்கு முறையா போயிருக்காங்க. நீதிமன்றத்துல சென்சார் போர்டு சைட்லயும் அவங்களும் அப்பீல் ஆயிருக்காங்க. இரண்டு தரப்பு வாதங்களையும் நீதியரசர் கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தீர்வு வரும். இதுல மத்திய அரசாங்கத்தின் தலையீடு துளி கூட கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இதுல எந்த அரசியலும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இது பொங்கல் சமயம் வெளியாக கூடாது, பொங்கல் முடிந்ததற்கு பின்புதான் வெளியாகணும், அந்த நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் மயமாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் படக்குழுவினர் தரப்புல இருந்தும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அரசியல் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றது வரல. அப்படின்னாலும் ஊடகங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா சார்? ஊடகங்களை எடுத்துக்கிட்டாலே இப்ப 2 நாட்களாகவே ஊடகங்கள் முழுவதும் இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி தான் விமர்சனம் அதிகப்படியா போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மத்திய அரசு தான். மத்தியில இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் கையில தான் இந்த தணிக்கை சான்றிதழுடைய அறிவிப்பு பலகை அவர்களுடைய கையில தான் இருக்கு, அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே சார். அதனாலதான் இந்த கேள்வி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு சார். அவங்க சொல்லவே இல்லை. ஒரு சில இது அதுல ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கறத சொல்றாங்க. அதுவும் ஜனவரி முன்னதாகவே, அதாவது அந்த படம் ரிலீஸுக்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே 5 பேர் கொண்ட ஒரு குழு பார்த்திருக்காங்க. அப்பயே சொல்லல. ஏன் இந்த அதாவது வெளியாகக்கூடிய இந்த நெருக்கடியில சொல்றாங்கன்னு கேக்குறாங்க சார்.
ஏங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது அவங்க 5ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 1 நாள் 2 நாள் நடக்க வேண்டிய வேலை. இவங்க வந்து 5ஆம் தேதியே ஒரு முறைப்படி அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அது ஆய்வுக்குழுக்கு போயிட்டு வந்திருக்கும். புரியுதுங்களா? அரசியல் அப்படிங்கிறது இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படத்தோட போட்டி போடுறது யாரோட படம்? இப்ப சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா அவங்கதான் திமுகவை சார்ந்தவர்கள் எடுத்த படம் தான் வந்து பராசக்தி படம். புரியுதுங்களா? இப்ப இவங்கதான் அதுல அடிச்சுக்கிறாங்களே தவிர அவங்கதான் அரசியல் பண்றாங்களே தவிர பராசக்திக்கும் ஜனநாயகத்துக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு அவங்கதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தவிர இதுல வந்து நாங்கள் வந்தோ இல்ல பாஜகவோ அரசியல் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இதுல அரசியல் செய்பவர்கள் வந்து இந்த மீடியாவெல்லாம் சொல்றீங்க, மீடியாவெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஆளுகின்ற வர்க்கம் என்ன சொன்னாலும் எழுதுவாங்க. ஏன்னா அவங்கதான் உண்மையாலுமே இந்த ஜனநாயகன் படத்தை முடக்க வேண்டும், அதுக்கு போட்டியாக அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க, அவங்களோட குடும்ப உறவினர் படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் போட்டியா நினைக்கிறாங்க. வேணா திரு விஜய் அவர்களின் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அவங்க படம் வருது இல்ல, அவங்களுக்கு தானே லாபம். ஏன் இந்த நோக்கத்துல பாருங்க, நீங்க இந்த கண்ணோட்டத்துல பாருங்கிறதா என்னோட கருத்து. அதே மாதிரி சமூக வலைதளங்களையும் பாத்தீங்கன்னா பராசக்தியா ஜனநாயகமா தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதனால ஜனநாயகத்தை முடக்குகின்ற வேலையை ஏன் இவர்கள் செய்திருக்க கூடாது அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. கண்டிப்பா சார். இப்ப அது மட்டும் இல்லாம இப்போ கரூர் விஷயம் தொடர்பாக விஜய் அவர்களை விசாரணைக்கு சிபிஐ வந்து அழைத்திருக்காங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க. 12ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. விஜய் அவர்கள் போவாங்களா அப்படின்று பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இல்ல விஜய் தரப்புல இருந்து வேற யாராவது அவர் சார்பா வந்து ஆஜராவாங்களா அப்படின்னு இருக்கு. அப்படி விஜய் அவர்கள் போனா கூட கூட்டணி தொடர்பான கேள்விகளும் அந்த இடத்துல வைக்கப்பட உள்ளதா வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்களே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறேன்? இதெல்லாம் வந்து இந்த மீடியாக்காரங்க இந்த வந்து திமுக காரங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றது கை வந்த கலை அவங்களுக்கு வந்து. நான் ஏற்கனவே தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் அந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட தலைவர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நான் இது ஏன் டெல்லிக்கு வர வைக்கிறாங்கன்னு கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. வந்து அவங்க வந்து கள ஆய்வுக்கு வந்து அந்த சிபிஐ டீம் வந்து கரூர்ல வந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து கள ஆய்வுக்கு வந்து அப்போ வந்து எல்லாம் பாக்குறப்ப அப்போ ஒரு சில என்கொயரி கேட்டாங்க. அந்த கள ஆய்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்ப டெல்லியெல்லாம் கூப்பிட்டு வந்து என்கொயரி கூப்பிடணும். புரியுங்களா? என்கொயரிக்காக சிபிஐ இங்க வரமாட்டாங்க. இப்ப கள ஆய்வு இருக்கிறப்ப கரூர்ல கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டுங்க. இப்ப அங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லியெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணணும். இது வந்து ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட புஷ்டி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அந்த மாவட்ட தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணியாச்சு. கடைசியில அந்த கட்சியோட தலைவர் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவரு தானே மெயின். இதுல வந்து அவரை கூப்பிட்டு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன்னா காவல்துறை ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து இவங்க கட்சி நிர்வாகிகள் கொடுத்துருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக அது பண்ணுவாங்க. இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. அங்க வந்து சிபிஐக்கு தாங்க வேலை, நீங்க வந்து இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு பேசுற சிபிஐக்கு வேலை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் கட்டவிழ்த்துடுகின்ற பொய் அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா சார். இந்த ஜனநாயக படம் தொடர்பாக பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா திரையுலகை சார்ந்தவர்களா இருக்கட்டும், பலரும் அவர்களுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வராங்க. இத்தனைக்கும் மக்களும் வந்து பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து 2026ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி சொல்றாங்களே, உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? அதாவது ஜனநாயகன் விஜயோட படம் வந்து கடைசி படம். ஜனநாயகன் வெற்றி அடைவதற்கோ நாங்கள் வந்து அஞ்சவில்லை. புரியுதுங்களா? திமுகவை பார்த்து அது தாவேக்காவை பார்த்து ஜனநாயகத்தை பார்த்து யார் அஞ்சுகிறார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? அதனால வந்து நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி வந்து வலுவாக உள்ளது. நேற்று கூட பாமக இன்னும் வேறு சில கட்சிகள் வருகின்றன அப்படிங்கிறது நாங்க வந்து எங்கள் அரசியல் தேர்தலை நோக்கி எங்கள் பயணம் வந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்களின் படத்தை முடக்குவதனால் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். விஜயை தொடர்ந்து யார் எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். விஜய் யாரை தொடர்ந்து எதிர்க்கிறார், அவரும் எதிர்க்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும். அவரோட படத்திற்கு போட்டியாக யாரோட படம் வருகிறதுன்னு பார்க்கணும். அதனால் நாங்கள் வந்து அவரோட படத்தை வருவதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாங்களே கூட படத்தை போய் பார்த்துட்டு வருவோம். அது அப்படி கிடையாது, இது கிடையாது. நாங்கள் வந்து அந்த மாதிரி எதிரானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இந்த படத்தை முடக்க வேண்டும், இதோட இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நன்றாக தெரியும். சோ அதனால ஜனநாயகன் படம் வர்றதுனால எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அதனால் பாதிப்பு அடைபவர்கள் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால அந்த படம் வெளிவர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு திரைத்துறையிலிருந்து வருகிற ஒரு கடைசி படம் அப்படிங்கிறாரு. அதனால வந்து இதுல ஏகப்பட்ட பணம் முதலீடு பண்ணியிருப்பாங்க, தயாரிப்பாளர் இருப்பாங்க, திரைத்துறையினர் இருக்காங்க. அதனால வந்து நாங்கள் என்றுமே இதற்கு திரைத்துறைக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நான் இதன் மூலமா அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா சார். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.